போயிடு மண்டையை பொழந்து என்னடா செய்யுது சுத்தி பார்க்கவே சேராட்ட வேணும் இருக்கு. இப்ப போறியா இல்லையா? அப்ப நீ கொட்டாரத்தை சாச்சு விட்டு போயிடாத, கிளம்பியா முதல்ல. கேக்குறாயா? போங்கயா, உடனே திரும்ப கிளம்புங்க. மரியாதையா போயிரு. போயிரு உள்ள இறக்கப்பட்டு விட்டு ஒன்னதான் சொல்ற போடா முதல்ல. ஆவது பெண்ணாலே மனிதன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே தாழ்வதும் பெண்ணாலே. ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே. தெற்கு மதுரையில் கற்பு சுடற்பட்டு வென்றது பெண்ணாலே, அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜியானது பெண்ணாலே. அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜியானது பெண்ணாலே. சொல்லுண்டு சூரியன் சொன்ன சொல்லுக்கு நின்றது பெண்ணாலே, அந்த மஞ்ச கயிறுக்கும் தாலி கயிறுக்கும் தோட்டது தன்னாலே. இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே. அந்த வழி இந்த மக இணையாலே வந்தாலே. ஆவது பெண்ணாலே மனிதன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே இப்படி கெடுப்பது பெண்ணாலே. மனம் கெட்டு போன தசரதன் சத்து விட்டது பெண்ணாலே, 10 தலையில் பித்த கொண்டு மனம் போனது பெண்ணாலே. 10 தலையில் பித்தம் கொண்டு மனம் போனது பெண்ணாலே. பாலைவனம் மூளை கட்டு மதிரு போனது பெண்ணாலே, அந்த ரோமாபுரி எங்க ரத்த குலமானது பெண்ணாலே. இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே, இந்த கால கட்சிகளும் இரண்டாச்சு பெண்ணாலே. இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே, வாழ பயந்த பய வாழ்ந்தாண்டி ஒன்னாலே. ஆவது பெண்ணாலே மனிதன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே. பஞ்சவாண்டவர்கள் பகவெண்டு கோடி நட்டது பெண்ணாலே, இந்திர சந்திர 2 வயல்களும் கெட்டது பெண்ணாலே. அந்த இந்திர சந்திர 2 வயல்களும் கெட்டது பெண்ணாலே. கொள்ளை கொள்ளும் வந்த வெள்ளதாஜி மகள் வந்தது பெண்ணாலே, அப்படி வீரமணி கெட்டது பெண்ணாலே. நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, நல்லது கெட்டது நடப்பதெல்லாம் உன்னாலே. நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, எல்லாத்தையும் ஒரு பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே. ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி தான். கைதட்டி 6 பேருக்கு நன்றி. ஆமா, அந்த 6 பேர் தான் உட்காந்து நாடகம் பார்க்குது. இருக்கட்டும் அண்ணே, வீடியோக்காரனே, இந்த பாட்டை மட்டும் மரியாதையை கட் பண்ணி போட்டுரு. கெட்டு குட்டிச்சாரு அஜிப்டாயி ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பாட்டை இங்கே சேர்ந்த முறையில் ஏதோ நம்ம தினத்தில் ஒரு தேவகானம் வெகு நேரமாக ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த காணத்திற்கு சொந்தக்காரர் என்று சுத்தி பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக அவர் மட்டும்தான் காணப்படுவாரா? நம்மளுக்கு காணப்பட தெரியாதா? புடிச்சால கொட்டை வந்துட போகுது. கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா, கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி அறையா, எந்த முறையா எடுத்து கூறையா. புடி நல்லா புடிச்சல எடுத்தியா? இவங்கள்ட்ட ஒரு பாடுறது ஒண்ணு இருக்கட்டும். பாராயணம் செய்தால் பலனாகுமே, நாராயணம் செய்த பலனாகுமே, நாராயணம் உனக்கு சமமாகுமே. நாராயணம் நமோ நாராயணா, நலம் யாவும் தருவாயே பரிபூரணா. நாராயணா நமோ நாராயணா, நாராயணா நமோ நாராயணா. மலை நின்ற திருக்குமரா மாமருகா, தமிழ் தமிழ் தந்த தமிழ் செல்வா வேல் முருகா, வேல் முருகா.
பாட வைப்பேனே பாட்டும் நானே பாவமும் நானே. பழமியப்பா ஞான பழமியப்பா தமிழ் ஞான பழமியப்பா மறைந்திருந்து பார்க்கும் அருமம் என்ன மலையழகா மாமியா விட்டு முரட்டு முரட்டு முகம் அழகான்னு சொல்லு. நானும் சில அழகா சொன்னேன். அழகர் மலையழகா மாமியா விட்டு முரட்டு அழகா கல் எடுத்து தெரிய போறாங்க பாரு வைக்கிறது. வெறும் மசாலா வர இருக்கு. போங்க மரியாதையா போயிட்டு வாங்க போங்க. யோ உன்னதான் யோ யோ புரிச்சட்டு கிளம்பு அங்க போங்க. ஆளை பத்தியா நல்லா இது மாதிரி போயா உன்னதாஞ்சு மண்டியா பத்தியா ஆதரவு போட்டோ எடுக்கிற மாதிரி போயா. யோ உன்னதாஞ்சு புல்காஸ் மண்டை போயா போல மரியாதையா போயிடு. மண்டையா பொழந்து என்னடா செய்யுது சுத்தி பார்க்கவே சேராட்ட வேணும் இருக்கு. இப்ப போறியா இல்லையா? அப்ப நீ கொட்டாரத்தை சாச்சு விட்டு போயிடாத கிளம்பியா முதல்ல கேக்குறாயா போங்கயா உடனே திரும்ப கிளம்புங்க மரியாதையா போயிரு. போயிரு உள்ள இறக்கப்பட்டு விட்டு சொல்றேன் போடா போல. மைக்கு சுடுதோ தமிழ் சிக்ஸ் போன்ல கேட்டு கேட்டு அதே நடப்பு மச்சா வருது. ரெண்டு பேரும் என்ன பல்லப்படி வளர்க்கறதுக்கு அப்படி வந்தாங்க. இதுல விட்டுக்கிட்டு ஆட்டியா ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் வந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம் இருக்கு. அரைக்கடை சுயி கூட கொட்டி அத்துப்பிடுவேன். அவனை இழிச்சா போயிரு அவன்கிட்ட ஓட்டணும். பாடினதுக்கு பாட்டு எதிர்பார்ட்டு பாத்தியா கொட்டி அத்துப்பிடுவேன். வாருங்கள். வணக்கம். வணக்கம். தாங்கள் யார் என்று அடியேன் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அடியில நீங்க தாங்கள் இந்த இடத்திற்கு வந்த காரணம் என்னவென்று என்ன இடத்துக்கு நீங்கள் வந்த காரணம் இருந்த போதிலும் கூட தங்களை பார்க்கும் பொழுது ஒன்னு நாம் பேசணும் இல்லைன்னா நீங்க பேசணும். ஒன்னு நாம் பேசணும் இல்ல நீங்க பேசணும். நான் பேசும்போது நீங்க கேட்கணும். நீங்க பேசும்போது நான் கேட்கணும். நான் பேசும்போது நீங்க பேசணும். நீங்க பேசும்போது நான் கேட்கணும். நான் பேசணும். நான் பேசும்போது யாயா என்ன ஆரம்பமே வெறுநாய் குலைச்ச மாதிரி இருக்கு. அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. வாதி பிரதிவாதி அப்படின்னாங்க. ஆமா பிராந்தி போட்டா பிராந்தி வரும். பிராந்தி போட்டா வாந்தி வரும். வாதி பிரதிவாதி என்ன நான் பேசுவது நீங்க கேட்க வேண்டிய நீங்க பேசுறத நான் கேட்கணும். ஆமா அப்ப என்னைய பேச விட்டு நீங்க பேசணும் உங்களை பேச விட்டு நான் பேசணும். என்னைய பேச நீங்க பேசலாம் நீங்க பேச நான் பேசவா. இந்த உங்களை சந்தித்த பொழுது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மனதிலே ஏகப்பட்ட சந்தோஷம் எனக்கும் மகிழ்ச்சி இருந்த போதிலும் கூட இன்ற ஒற்றுமையை பார்க்கும் பொழுது வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடியது இந்த தமிழ்நாடு. ஆமா ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே பார்க்கும் பொழுது தமிழ் என்ற மொழியிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது புதைந்து இருக்கின்றது. ஆமாம் அந்த தமிழை சற்று கவனமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும். தமிழில் என்னென்ன இருக்கிறது என்று நிதானமாக ஒவ்வொன்றாக படிக்க வேண்டும். ஆமா ஆக கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்று சொல்லி வைத்தார்கள். இருக்குல்ல கற்றது பாருங்க கை மண்ணளவு கல்லாதது உலகளவு ஒட்ட கமரை ஓடுகிறார் மெத்த தெரிஞ்சவருக்கு மெத்த வேணாதானே. அப்படி அற்புதமான கவி. ஏனென்றால் ஒரு தமிழிலே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா அப்படி என்றால் தான் தமிழை முழுவதுமாக படிக்க முடியும். ஆமா அப்ப தமிழினுடைய சுவையை பார்க்கும் பொழுது இன்பம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சிறப்பாகவே இருக்கிறது. எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் எதிலையுமே சிறப்பாக இருக்கிறது. ஆமா இருந்த போதிலும் கூட எவ்வளவு விஷயங்கள் இந்த தமிழிலே புதைந்து கிடக்கிறது. ஐயா தங்களை பார்த்ததில் நீங்களும் ஒரு தமிழர் நானும் ஒரு தமிழர். இருவரும் சேர்ந்து ஒரே ஒரு உரையை போட வேண்டுமே. ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து உர ஓட்டம்னா உர கிழிஞ்சு வரும். உனக்கு ஒரு உரை எனக்கு ஒரு உரை ஆஸ்பத்திரி தனித்தனியா கொடுப்பாங்க. அந்த உரை நான் ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் உர போட முடியாது. நான் சொல்லுவது தமிழிலே நீங்களும் நானும் இணைந்து ஒரு உரையை போட வேண்டும். ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் இணைந்து உர ஓட்டாதான் கிழிஞ்சு வரும். வெளிநாட்டில் வேணா இணைஞ்சு போட்டுக்கலாம். உரை என்றால் நீங்கள் எந்த உரையை குறிப்பிடுகிறீர்கள்? நீங்கள் எந்த உரையை சொல்கிறீர்கள்? நான் பேச்சுரை வாழ்த்துரை முன்னுரை முடிவுரை துவக்க உரை சிறப்புரை என்று பல உரைகள் இருக்கிறது. நான் சொன்னது ஆணூர். அது சொல்லுங்க. ஆக தமிழிலே இரண்டு பேரும் பேச வேண்டும் என்றால் பேச வேண்டும். யார் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்றான் பாரதி. அப்படி சொல்லியா சிறப்பு. நான் ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க மறாத வார்த்தையை சொல்ல வேண்டும். தமிழ் 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 என்று சொன்னா அமிர்து அமிர்து என்று உழைக்குமா அந்த தமிழின் சுவை. அப்படி சொல்லி. ஏனென்றால் இந்த தமிழுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. சிறப்புகள் இருந்த தமிழ் மொழியை பார்க்க வேண்டும் பேச வேண்டும். மனதில் எல்லை இல்லாத ஆனந்தங்கள் வர வேண்டும். இருந்தாலும் கூட தமிழ் என்று சொல்லடா தலைமை மருந்து நில்லடா. எவ்வளவு பெரிய தத்துவங்கள் பாத்தீங்களா. ஆமாம் தமிழிலே உயர்ந்த சிந்தனை உயர்தனை
அகிருதனை என்று 2 பிரிவாக பிரித்து ஆமா. இந்த தமிழிலே ஏகப்பட்ட விஷயங்களை மூடி இருக்கு. மறைக்க வைக்கப்பட்டிருக்காங்களே. ஆமா. ஆக பார்க்கும் பொழுது தமிழிலே மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்து 216, மொத்தம் கூட்டணும்னா 1047 வராது, 247. 247 எழுத்துக்களை கொண்ட இந்த தமிழ் மொழிக்கு எவ்வளவு சிறப்புகள் இந்த உலகில் இன்னும் 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 ஏராளமான சிறப்புகள் இன்னும் இருக்கிறது. தமிழிலே மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 247, மொத்தம் கூட்டணும்னா 247 247 எழுத்துக்களை கொண்ட இந்த தமிழ் மொழி பார்க்கும் பொழுது சிந்தை கிடைக்கு சிறுபடியின் காற்றை அடக்கி ஆகா அற்புதமான தமிழினுடைய ஓசை. மெய்யெழுத்து உயிரெழுத்து எப்படி மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் கூட்டணும்னா 247 எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழிக்கு பாருங்கள் எத்தனை விஷயங்கள் உலக பொதுமறையும் ஒப்பற்ற விளக்கம் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் அற்புதமாக எழுதி வைத்தார் என்று தமிழிலே மெய்யெழுத்து எழுத்து மெய்யெழுத்து எவ்வளவு அதே கேட்டுக்கிட்டு நான் தான் மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, உயிரெழுத்து 47, மொத்தம் 247 வரும் சொல்லிட்டு இல்லையா? அப்புறம் என்ன உயிரெழுத்து போடு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? மயிரா மயிரா மயிர்தான் பேசும் பொழுது ஒரு சபையில் நிற்கிறோம் என்பதை மறந்து யார்கிட்ட பேசுறோம் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு கொச்சையான கெட்ட வார்த்தையை பச்சையா மேடையில பேசுற உனக்கு எப்படி கெட்ட வார்த்தையா? ஆமாம். எது கெட்ட வார்த்தை? மயிர் என்பது கெட்ட வார்த்தை தானே. யார் சொன்னது மயிர் கெட்ட வார்த்தை? ஆமாம். அதுக்குத்தான் ரோமம் என்ற ஒரு பெயர் இருக்கிறதே, கூந்தல் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, அல்லது முடி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இத்தனை பெயர்கள் இருக்கையில் அதற்கு போய் அநாகரிகமா பேசுவாயா? இதுக்காக முடிவெட்டுற கடையில போய் உட்காந்துட்டு என் கூந்தலை சரி செய்யுங்கள், என் ரோமத்தை நறுக்கி விடுங்க நான் சொல்ல முடியும்? அப்படி சொன்னா கழுத்து எடுத்தா இருந்தாலும் கத்தியை ஓட்டுறாங்க கழுத்துல. பேருந்தில் ஏற வேண்டும், இருக்கையில் அமர வேண்டும், நடத்துனர் வந்தவுடன் ஐயா திருப்பத்தூருக்கு எனக்கு ஒரு முழு பயணச்சீட்டு தாருங்கள் என்று சரியான சில்லறை கொடுத்து கேட்டு வாங்கணும்ல. இப்படித்தானையா தமிழ்ல பேசணும்? அப்படிலாம் கேட்டா சீட்டை பிடிங்கி செவிலே அரைச்சு போடுவேன். திருப்பத்தூருக்கு ஒரு டிக்கெட் கொடுனா அம்மாடி கழிச்சு கொடுத்துட்டு அம்மாடி போறான். திருப்பத்தூருக்கு எனக்கு ஒரு முழு எனக்கு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வாத்தியாரை பிடிக்காது, கல் எடுத்து விட்டு அந்த வெதரில் விட்டு எரிஞ்சிருக்கிறேன். மரியாதையை ஒழுங்கா தமிழ்ல பேசாம ஒழுங்கா பேசு. நான் தங்களிடத்துல பேசுவதற்கு விருப்பமில்லை. அடுத்த காவலில் யார் இருக்காங்க? அடுத்த காவலில் யாரும் இல்லை, எல்லாம் தூக்க மாத்திரை போட்டு படுத்து தூங்குதுங்க. இல்லை நான் உங்கள்ட்ட பேச விருப்பம் இல்லை. நான் பேச விருப்பப்படுறேன். இல்லை நீங்க பேசுறது அநாகரிகமா இருக்கு. நான் பேசுவது நாகரிகமா தான் இருக்கு. இல்லை எனக்கு சண்டையே பிடிக்காது. எனக்கு சண்டை தான் பிடிக்கும். அப்படி சண்டை வரணுங்கிற அவசியம் நம்ம 2 பேருக்குள்ள தேவையில்லை இருக்கு. ஏனென்றால் என்ன எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்கும். வேணாங்க. வேணும். வேணாம். வேணும். அட வேணாம்னு சொல்றேன். அப்புறம் வேணுங்கிறேன். சண்டை வேணாம். வேணும். காலைல சம்பளம் வேணும், அதனால இப்போ சண்டை வேணும். நான் இந்த ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். அடிச்சு ஒரே அடியில உன் பல்ல உதுத்தே போடுவேன். வேணாம்னு சொல்றேன்ல, அடிச்சு பல்ல உதுத்து போடுவேன்டா. நீங்க ஆமா என்ன அடிச்சு ஒரே அடிதான். என்ன பாடி பல்கா வச்சுன்னு பயமுறுத்துறியோ? அருணாளுக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான் என்ன பேசுவியா? அடிச்சு பல்ல உதிரியா, பல்ல உதிரியா, அடியா பல்ல உதிரியா, பல்லையோ சரியா பாரியா பல்ல உதிரியா, வேணாம் பல்ல உதிரியா, பல்ல உதிரியாங்கறல்ல. இங்க வாடா, இங்க வா, இங்க வா. எங்க போற? அங்க எங்க போற? இங்க வா முதல்ல. வேணாம் வேணாம்னு எவ்வளவு நேரம் பொறுமையா சொன்னேன். சண்டை வேணாம்னு சொன்னல. இங்க வா. இதே கூட்டத்தில் இருக்கும் தாய்மார்கள் தங்களுடைய உடமையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். கால் குலுசு, முக்குத்தி, தோடு, மேலும் மணிப்பரசு. திருப்பத்தூரில் 5 கடை வைத்திருக்கின்றார், செருப்பு கடை. ஆகவே காலில் போட்டக்கூடிய செருப்புகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். இங்கே மேல வா. இங்க வா. அப்பதாவா? ஏய் மரியாதைனா எப்படி பேசணும்? வாங்க. எதை? அதான் எதை வாங்க சொல்றீங்க? என்ன மரியாதை இல்ல? இங்க வா. ஆம்பளையா இருந்தா இங்க வா. கீழே போற, அங்க எதுக்கு போற? கெந்தாதான் அவனுக்கு. கீழே எதுக்கு போற? பாதுகாப்புக்கு. என்ன பாதுகாப்புக்கு? கிளவி பாதுகாப்பு. என்ன விரச்ச மாட்ட மாதிரி நிக்கிற? அப்படித்தான் நிப்பேன். சண்டைக்கு வர்றேன்னு சொன்ன. வருவேன். வா. வர்றேன். போடுவோம், சண்டை போடுவான். இதிகாச சண்டை, காவிய சண்டை, புராண சண்டை, காப்பிய சண்டை, வரலாறு சண்டை பேசுவான். நான் போறல அந்த சண்டை கிடையாது. உனக்கிட்ட அடிச்சால சண்டை முடியா என்ற பேசி ஜெயிச்சு பாரியா. என்ன பேசியா? ஆமா. என்ன தெரியும் உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? குடுத்தலாம் கொட்டை அந்த மாதிரி. இந்த கோட்டை தாண்டி நீ வரப்படாது, நானும் வர மாட்டேன். இதே
நீ வரப்பட நானும் வர மாட்டேன். என் மேல நீ கை வைக்க கூடாது, ஓ மேல நான் கை வைக்க இந்த கோட்டை தள்ள கூடாது. இல்லையா? ஓ மேல நான் கை வைக்க மாட்டேன், என் மேல நீ கை வைக்க கூடாது. இல்ல முதல்ல சண்டைக்கு வா வா. ஈ பல்ல புதிரலன்னு சொன்னே. அப்படித்தான் சொன்னேன். நீ அடிக்க மாட்டேன்னு சொன்ன. சரி விடு. இந்த கோட்டை தானே தள்ள கூடாது. ஆமா. இங்க திருப்பத்தூர் போயிருச்சு. இங்க கொட்டாம்படி தாண்டி போயிருச்சு. அட பாவி. அப்படியா? ஆமா. சரி பேசி பாப்போம். என்ன தெரியும் உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? கவி பேசுவோமா? பேசலாம். பேசி பாப்போமா? பேசலாம். கவி என்றால் எத்தனை கவி பேசுவ? உங்களுக்கு எத்தனை கவி தெரியும்? எனக்கு என்னப்பா ஒரு 50 கவி தெரியும். எனக்கு 51 தெரியும். 51? 100 பேசுவேன். 101 தெரியும். 500 பேசுவேன். 501. 1000 பேசுவேன். 1001. 2000 பேசுவேன். 1001. 3000 பேசுவேன். 4000 பேசுவேன். 5000 பேசுவேன். 1001. என்ன ரொம்ப நேரமா 1001 நிக்கிற? அதுக்கு மேல ஒரு வயல முயல்த மாட்டேங்கிற. என்னன்னு சொல்ற? நீயே தேய்க்கு வந்துட்டு கடைஞ்சல் பிடிச்சு சாப்பிட்டு போயிட்ட. ஏய், ஆக கவியிலே போட்டி. ஆமா, இருவருக்கும் போட்டி. போட்டி. இந்த போட்டியில நான் வெற்றி பெற்று நீங்க தோல்வி பண்ணா என்ன பண்றீங்க? என்கிட்ட நீங்க தோத்து போயிட்டா என்ன உன்கிட்ட பண்றீங்க? நான் தோக்க மாட்டேன்ல. என்கிட்ட நீங்க தோத்து போயிட்டா. சரி, நீ தோத்து போயிட்டா? உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டு அந்த கூடுதல் இறங்கி நான் அம்மன குண்டியா நடந்து வரேன். இருக்கிற துணியெல்லாம் இங்கேயே உறிஞ்சு போட்டு போறியா? என்ன என்ன பண்ற? அம்மன குண்டியா நடந்து வரேன். உன்கிட்ட நான் தோத்தா? தோத்துட்டா? என்கிட்ட நீங்க தோத்து போயிட்டா? உன்கிட்ட நான் தோக்க மாட்டேன். தோத்து போயிட்டா? சரி, உன்னிடத்திலே இந்த மாதவரம்பட்டி மேடையில் நான் தோத்து போயிட்டா? தோத்துட்டா? இன்று முதல் இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். அந்த கட்டை கொஞ்சம் உடஞ்சிருக்கு, புது கட்டை வாங்கிட்டியோ? சரி விட்டு, நான் நாரதரா வர மாட்டேன். நாரதர் ராஜாவட்ட வேஷம் போடுவியோ? சரி, ராஜபட்டம் வர மாட்டேன். சத்தியகீர்த்தி போடுவேன். சரி, நான் சத்தியகிருத்தியா வர மாட்டேன். கிறிஸ்டின் நாடகத்துக்கு போவேன். என்ன சொல்லணும்? நாடக மேடை பக்கம் தலை வச்சு கூட படுக்கப்படாது. நாடகத்தில் நடிக்க நாடக கொட்டாய் கூட நீ போகக்கூடாது. இந்த ஊரோட எழுதி கொடுத்துட்டு போயிடணும். நாடக மேடையில் நான் ஏற மாட்டேன், நாடகம் நடிக்க மாட்டேன், வீரமணிக்கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடணும். உங்ககிட்ட தோத்து தோத்துட்டா? நீ என்கிட்ட தோத்துட்டா? நான் தோத்துட்டா இருக்கு அம்மன கூட நடந்து வரேன். பேச்சுல மாற்றம் இல்லையே. நான் கூட இந்த ஊர்ல நடந்துட்டு அடுத்த ஊர்ல போய் நடிச்சு போட்டு போயிருவேன். ஏய், பேச்சுல மாற்றம் இல்லையே. பக்கமே வர முடியாது. பேச்சுல மாற்றம் இல்லையே. நான் பேசுறேன். பேசி பாப்போமா? பேசலாம். அம்மையே போப்பில அம்மணி அன்பில் வில்லை இந்த ஆரம்பத்தை பொய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்க பொழுதலை புரியுதற்கு செம்மையே ஆயே சிவபதம் அளித்த செல்வமே என்று சிவபெருமான தொட்டு வணங்கி பேசுகிறேன். பாலும் தேனும் பாகும் பருப்பி நாங்கள் காணந்தவே கோலம் சுதுங்க சுமணியே சங்கத்தமிழ் முன்னும் தா சிவாய மன சிந்திப்போர்க்கு அபாய முருநாள் மல்லி உபாய மதிய மதியாக இல்லா விதியே மதியாகி விடும் என்று சொல்லக்கூடிய ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமான கண்டு வணங்கினேன் என்று பேசு. வாக்குண்டா நல்ல மனமனதா மாமனதா நோக்குண்டா துப்பார் திரும்பி தப்ப மணி சாயம் இருக்காங்க. நமச்சிவாய வாழ்க்கை நாதன் வாழ்க்கை இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்கள் வருக கோகலி மேண்ட குடும்பமாக ஆகமமாகின்ற அன்னிப்பெண்தல் வகை ஏக நனைகன் இருவடி திருவடி வாழ்க 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 என்று சொல்லி நெல்லும் இரண்டே நீரும் இரண்டே மண்ணன் நிறுத்திய மனிதர் உலகம் அதனுடைய வேண்பதே வேண்புதானே வேந்தருக்கு கடனே நெஞ்சில் கவனியதும் பயிராக்கி அஞ்சு ஊரில் அறியாமை தஞ்சம் என்ற வீகம் ஒன்றும் கக்க வந்த மகாசதி நல்லொருளை ஐயமரம் பற்றல் அரிது என்று சொல்லக்கூடிய ஆதிபரா சத்தியன் பேசு. அரும்பு கோணில் நரம்பு கொண்டுமோ கரும்பு கோணில் கட்டியுமாமோ இரும்பு கோணி யானை விலனா நரம்பு கோணில் செய்வோம். வைகுண்டன் பார்க்கடன் பரந்தாமன் புன்னகையின் பெருவெளியின் பேரழகன் சங்கதாரி சக்கரதாரி வாழ்தாரி கதைதாரி மணிதாரி மாலிதாரி பொன்மகடன் சுதர்சனன் அழகு பாதன் அக்கறை பாதன் அறிவெளி பாதன் புகழ் பாதன் புனித பாதன் கொத்து போவன் என்று சொல்லக்கூடிய எனது பாட்டனுடைய பெருமைகளை பேசுவேன். பேசு. இருவர் மண் சேர்த்து ஒருவர் ஈரமத சொல்லி காசுக்கென்று ஆகாதே ஆடு பாம்பே மச்சா குருமா ராகா வாமா ரசிமா பரசராமா ராமா வளராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் பார்க்கடல் வாசன் திருமால் தாள் போற்றி என்று சொன்னாங்களே. நெல்லு கிரத்தின் வார்க்கால் வழி ஒளி புல்லுக்கு மாய்மா பிசுக்குமான் இருக்காங்க. புகழ் கல்வி வழி வெற்றி மக்கள் பொன் நெல் நல்வொழுச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் 16 ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் என்று சொல்லிவிட்டார்கள். பேசு. ஒன்று ஆமையாம் ஆமையினருக்கு ஈமையாம் எழுதினருக்கு ஈமை எத்தலைக்கு ஈதையான் இருக்காங்க. ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் இருந்து வாசி பிடிக்க நான் பெண்டை பிடிக்க படைப்பு தொழிலுக்கு கர்த்தாவை என்னுடைய பிரம்மதேவரை பற்றி விஷயம் பேசு. வண்ணாயி வழியாயி ஒளியாய் இல்லதே இன்னதமாய் உன்னதமா அன்னதமான் இருக்காங்க. வெள்ளைக்கிளை கொடுத்து வெள்ளைப்படி போட்டு வெள்ளை கமலத்தில் விட்டுப்பால் வெள்ளை ஏரியாசனத்தில் அரசனுடைய என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கல்வி கதிபதி கலைவாணியை பற்றி பேசு. சித்திரம் சேர்க்கக்கூடிய சித்திர வாசனை சித்திர சேர்க்கக்கூடிய சித்திர வாசனை சித்திர போ வாசனை இருக்காங்க. கைகுடியா முடியாது, நீ எனக்கு எதிரி. இல்லை இவ்வளோ கவி பேசுறீ, உன்னை பாராட்டுறேன். பேசுவேன். சரி இருக்கட்டும், நேரம் ஆயிடுச்சு. காலத்தையும் சூழலை அனுசரிக்கணும். ஆகினாலே அடுத்த காவலில் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் அடுத்த காவலில் யாருமே இல்லை. ஏத்தா வள்ளியதா நீ பார்த்தே போட்டு படுத்துங்கம்மா. ஒரு 5 மணிக்கு வந்து மாலை மாத்திக்கலாம் வா. இல்லை வேணாம், நீ பேசியா? நீ பேசு. பேசுறேன் ரெண்டு பேசுறேன்னு சொன்னது யாரு? இல்லை நான் தான் சொன்னேன். இப்போ வேணாம் பேசுறேன்னு சொன்னல பேசு. நான் பேச முடியாதுன்னு சொன்னா இல்லை யான் மணி ஆயிடுச்சு. அடுத்த அதை பத்தி கவலை இல்லை. அண்ணன் ரஞ்சி தானே நாடா காசை வாங்க வீட்டுக்கு போவோம். சரியா? நான் என்ன சொல்றேன்னா வேணாம்னு சொல்றேன். நான் வேணுங்கிறேன். வேணாம்யா. எப்படி மாமா ஓகேவா? அப்படி மாமா சும்மா இல்ல. யாரு மாமா? எனக்கு டே நைட்டு சரக்கு போட்டிருக்காப்ல. சரக்கா? என்னையா சொல்ல வர்ற? நீ பேசியா?
சலந்தாரை வீழ்நீரும் சாகரம் தண்ணி சென்றால் குளமன்றி குழுதால் குறிகளை வெளுத்துண்டு புலவர்கள் சபை கூடி புனிக்கமையால் வந்தன நலமின்றி குழுதான் அபில் வருவார் பெரியோர் குற்றம் நாங்க பேசு பார்க்க இருக்கக்கூடிய பார்க்கட வாசனை பார்க்கலை விட்டு ஏசனை எத்தனை ஏசனை கட்டட பாசனை என்று மாவியல் படபசி நின்றுமானவன் ஓமியவன ஒழிக்க பெண்கள் தேவி நாடி முந்திரி செய்தார்கள் அந்த கார்கால படத்தில் விபீசன் என்று பேசு தெல்ல தெளிந்த நீரு திரு வருவது நீரு சுந்தரமாவது நீரு மந்தரமாவது நீரு தெல்ல தெளிந்ததே திரு நீரு காயமே இது பொய்யடா வெறும் காட்டடித்த பொய்யடா மாயனார் மண்ணும் குவியசத மண்மாண்ட ஓடடா என்று சொல்லி தங்களை பேசு சிறிது வயிற்றுக்கு உணவில்லாத போது சிறு வயிற்றுக்கு ஈய கோப்பை என்றிருக்காங்க ஊத்தை குரலில் உண்டை எடுத்து உத்திர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குவினார் செய்ய மாட்ட வரையோட்டுக்கு ஆகாது என்று ஆடு 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 ஆடுவாமே என்று சொல்லி ஆடுபாம்பே அடக்கி விட்டு சாடுபாம்பே சாடுபோன தத்தன வாடுபாம்பே அந்த வாடுபாம்பே வாக்கட்டு நிட்டு பாம்பே என்றிருக்காங்க ஆகருண்டி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பேர் வைத்தது யார் சொல்லுவாமே என்று சொல்லி வெட்டுண்ட புள்ள விட்டு விட்டு ஆட்டுமாயிடா வெட்டுண்ட புள்ள விட்டு 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 ஆட்டுமாயிடா விடும்போது இன்னும் சூங்கண்டா விட்டு எடுக்கும் போது இன்னும் சூங்கண்டான் இருக்காங்க காண மயிலோடி கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாபித்து தானும் தன் புள்ளாச்சருக்கு விரித்து ஆடினால் போதுமே கல்லால் தான் கற்க கவி என்று சொல்லி தங்களை பேசு வாக்குண்ட செத்தன செந்தர வாசனே அந்த வாக்குண்டே மங்கள பந்தல பேசனே இருக்காங்க மாவியல் வடபிசு நின்று வானவன் ஓவிய மேல ஒழிக்க விழுங்கான் தாவி நாடி இராகினனை காகாடல் விளைவிசன அன்று என்று சொல்லி பேசு பெட்ரோல் பெட்ரோல் பாரத் பெட்ரோல் ஜீரோவை சரிபார்க்கவும் பெட்ரோல் 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 அமௌண்ட்டை சரிபார்க்கவும் பெட்ரோல் போட்டாச்சு மரியாதை கிளம்பிடவும் ஆபத்து குதாத பிள்ளை அரும்பசிக்காத நம் தாகத்தை தீராத நீ தரித்திரம் கூடாத பந்தி கோபத்திற்காத மனிதன் குறுமணி கடாத சீடன் பாவத்தை தீராத திட்டம் பயனில்லை இவை ஏழும் என்று சொல்லி தங்களை பேசு காய்கறி வாகனம் வருது பாருங்க அருமையான காய்கறி வாங்குறோம் வெங்காயம் கொடுக்குறோம் அதுக்குள்ள தக்காளி கொடுக்குறோம் வெள்ளைப்பூண்டு கொடுக்குறோம் வாகனம் வருது பாருங்க ஆடிக்க வரக்கூடிய ஐயனார் காய்கறி வாகனம் வருது அரைக்கில தக்காளி கொடுக்குறோம் அரைக்கில வெங்காயம் கொடுக்குறோம் வெள்ளைப்பூண்டு கொடுக்குறோம் பாவக்காய் கொடுக்குறோம் அரைக்கில சீனி சக்கரை கூட கொடுக்குறோம் வரும்போது மருந்து நம்ம பைய எடுத்துக்கிட்டு வாங்க வாகனம் வருது பாருங்க உங்க வீடு தேடி நல்ல உள்ளம் நாடி வந்துகிட்டு இருக்கு பாருங்க என்ன பே காய்கறி வாங்க கிளம்பிட்டிய வாங்கிட்டு வாங்க தன்னுடன் பிரபா தம்பி அன்னிப்பட செல்வம் அரும்பொருள் பேசி ஆசை மண்ணி ஏட்டின் கல்வி மறுமணியாட்டின் வாழ்வை பயனில்லை கர்மம் எட்டும் இடுக்கு குதவாத ஒரு மனிதனுக்கு பேசு சப்போட்டா சப்போட்டா திண்டுக்கல் சப்போட்டா அருமையான சப்போட்டா வாகனம் வருது சப்போட்டா குடும்பத்தோட வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு சப்போட்டா சப்போட்டா வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் அவதன் இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத தந்தீர் சிறகத்தை வேந்தின் பெருங்காயத்தை வேரகத்து செட்டியாரை என்று சொல்லி வைத்தார்களே என்று பேசு மாடு புடிமாடு மாடை பிடிச்ச ஒரு பரிசு வாங்கிட்டு பாருமாறு ஆழ்ந்த வருத்தத்தை திருத்தி விடுகிறேன் மாடு புடிமாடு பிரம்மபுராணம் பத்மபுராணம் சிவபுராணம் லிங்கபுராணம் கருடபுராணம் நாரதபுராணம் பாவபுராணம் அக்னிபுராணம் கந்தபுராணம் சொல்லி 18 புராணங்களை உள்ளடக்கி தொகுப்புங்க பேசு முதல்ல வந்திருக்க கோட்டையூர் கணேசன் மாடு ரெண்டாவது புதுப்பட்டி கணபதி மாடு மூணாவது வந்துட்டு யோமுட்டு மாடுனே தெரியல வயக்காடுகள் அத்துக்கிட்டு ஓடி இருக்கு மாட்டை பிடிக்கிற மரியாதையான்னு சொல்லியிருக்காங்க சலந்தாரை வெள்ளீரும் சாகரம் தனி சந்தால் குளம் என்றே குழுதினால் குறைகடல் வேழுவதுன்னு சொல்லி பேசு கொரோனா வைரஸ் உணவு வருது மாஸ்க் மட்டும் துணியில் அணிந்துகளும் கொரோனா வந்திருக்கிறதுனால அடிக்கடி சானிடைசரை போட்டு இதை கழுவும் துப்புர சுமந்த வாயோடு பஞ்சனி மீது ஒப்புற கணவனோடு உரலை செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பில் கணதனை மிருந்தத்தை அப்பிடும் என்று தலைவி பத்தால மங்கை என்று சொன்னார்களே பேசுவாரு வரணசக்க இறங்க மாலை சரியா நல்லடக்கம் 6 மணி ஐயோ ஒரு மணமாவது ஒரு மணமாகி இன்ப சுகந்த அன்பு பிறந்து உணர்வாகி ஒழுகி வந்து ஊர் சொன்னது மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறு துளிவாக வந்து புகுந்து திரண்டு பதுமரும கமட மீது ஒன்று பார்வை மீ வாய் கை கால் என்ற ஊருமாகி மாதம் பதொன்பதும் நிறைந்து மடந்து உதிரமகன்று புவியில் விழுந்து யோகமும் நாரமழிந்து நான் நிப்பாட்டி இல்லையா யாயா புடுக்கிறது கோலி மாதிரி கத்தி கிடக்குற ஒரு மணமாகி நிப்பாட்டு நான் நிப்பாட்டி இல்லையா யாயா கத்துற ஒரு மணமாவது அப்படியே நில்லு மூக்கையும் சேர்த்து அம்மி கொண்டு முடியும் பாத்துக்க ஒரு மணமாவது ஏன் நீ தடுத்துறீங்க நான் முடிச்சுட்டேன் நீ வாட்டியும் பேசிக்கிட்டே இருக்கிற என்னை பேச விடுப்பா நான் பேசணும்னு நிறைய பேசணும் நான் பேசி முடிச்சு விட்டேன் நீ முடிச்சா முடி நான் பேசணும்ல ஒரு மணி ஒரு மணி இப்பதான் நமக்கு மொத்தமா கொண்டு விட்டு போயிருவேன் இல்ல ஏன் என்னை பேச விடாம தடுக்கிற முடிஞ்சு காரணம் எனக்கு கவி முடிஞ்சு கவி முடிஞ்சு வச்சு ஏன் பாதி புக்க எலி கடிச்சு விட்டு போயிருச்சு ஏன் உடம்புல எதுவும் கோளாரா எலி கடிச்சு பிடிச்சு சரி இன்னும் 2 கவி பேசியிருந்தா 2 கவி பேசியிருந்தா கொட்டை தெரிச்சிருக்கு ஏன் இப்பதான் எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்கு அப்படின்னா ஏன் இளநீக்கு இளநீனா பார்த்தது இல்லையா இளநீர் என்றால் தண்ணீர் நிறைய இருக்குமே தண்ணி பேசியா முதல்ல சரி இப்போ உங்களுக்கு கவி முடிஞ்சிருச்சு ஆமா என்னை நிறுத்தம் பண்ணிட்டீங்க ஆமா சரி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சிருந்தோம் ஆமா அந்த போட்டியில நான் தோத்து போயிட்டா நான் நாடகத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆமா இன்னைக்கு யார் ஜெயிச்சது நீங்க தான் ஜெயிச்சிய யார் தோத்து போனது நான் தான் தோத்தேன் நீங்க தானே தோத்து போனீங்க ஆமா தோத்து போனா என்ன பண்றோம்னு சொன்னீங்க அமனகுண்டியா போறோம்னே யோ அமனகுண்டியா போறேன்னா சொன்னேன் இன்னைக்கு போறேன் நான் சொன்னேனா இன்னைக்கு போறேன்னு சொன்னா இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து போவேன் இல்ல தீபாவளி அன்னைக்கு வந்து போவேன்
தீபாவளியா? இல்ல எல்லாரும் தூங்குன தீபாவளி. ராத்திரி 12 மணிக்கு ஒரு வாட்டி போவேன். தீபாவளி இல்லடா. போற என்ன இன்னைக்கு போற தீபாவளி குப்பவாளி இல்ல. தீபாவளி. போகுது. தீபாவளியா? தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு போறதோட அதோட இங்க இருக்க கருப்பாரம் என்ன கோயிலுக்கு என்ன சாமியோ? சரி இருக்கட்டா. இப்பெல்லாம் மண்டக்கணம் பேசக்கூடாது சரியா மேலு. என்ன அடுத்த மேடையில வச்சுக்கிறேன். ஒரு மண்டபம் ஒரு மணி நல்லா வாயில வருது. அப்புறம் இழுத்து வச்சு வாயில பேச வேணாம்னு சொல்ற. அப்புறம் பேசுனா நான் பேசுனேன். சரி விடு. அடுத்த கவலை யார் இருக்காங்க? என் ஆளு. உனக்கெல்லாம் ஒரு ஆளாடா? எனக்கு ஒரு ஆளு தான். அப்புறம் 2 ஆளா கூட்டிட்டு வருவாங்க. இல்ல வேற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல ஒண்ணுதான். சரி பரவாயில்ல. அந்த பெண்மணி நான் சந்தித்து ஒரு உரை போட வேண்டும். அதுக்கிட்டே உரை போடணுமா? சரி போடுங்க. பேச்சுரை வாழ்த்துறை ஒரு 550 ரூபா கொடுத்துட்டு போங்க. டேய் யார்கிட்ட கேக்குற? உங்களோட தான் கேக்குறேன். முனிவன்ட்ட தானே கேக்குற? ஆமா. தொகை என்னடா அவ்வளவு குறைவா கேக்குற? அதிகமா கேளுடா. 500 அதிகமா? ஆமா. ஒரு 250. என்னது 250? ஓ 500 ரூபா உங்களுக்கு சில்லற காசு. ஆமா. 250 ரூபா பெரிய காசா? நீங்க போங்க போட்டலாம் போங்க. இங்கே நாரதரை சாமி நாரதரை வென்று விட்டார் வீரத்தேவனா. இல்ல இல்ல அவ்வளவு மாறி தோத்துட்டாரு. இங்கே எப்பா அம்மா எப்படி நல்லா பேசினாப்லையா சொல்லுங்க. ஒண்ணுமே பேசலையா? எப்படி பேசினாப்ல? நல்லா பேசினாப்லையா? ஆமா நல்லா பேசினாரா? அவருக்காக எங்களது பொன்னாடையை பற்றி நமது கிராமத்து சார்பாக ஆமாம் பட்டில் எடுத்திருக்கோம். 2500 ரூபா பட்டு பொன்னாடையை இவருக்கு போற்றி கௌரவப்படுத்துகிறோம். இது எந்த சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தியா? நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு துண்டு சூப்பரா இருக்கு. இதுக்கு அது நல்லா இருக்கு. இது அரப்பு வச்ச வாங்கல கொண்டு வந்திருக்காங்கடா. உனக்கு நான் பொன்னாடை காட்டியப்ப அடியே ஏ வதி வதியா ரவி பேரடா தலைவிதியா நம்ம ஒரு வதி இருப்பாங்க. ரதி எவட தங்க சீக்கிரம் வதி சப்பா ரதி சீக்கிரம் வதி அடியே இவ இருக்கலாம் மூத்திரங்க திரும்ப விடலாம் தெரியலையே. பாட்டு பாடுங்களா யாரா அது? ஏத்தா உன் பகமானத்துக்கு வீட்டில் போய் படுத்திருந்துட்டு வந்து எப்போ பாட்டு பாட சொல்ற? நீ எதுக்கு வந்த? அப்ப சந்திக்கிறோம்ல. அட போயா மோல அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறம் வாயா. கோட்டுக்கு சட்டை இல்ல சவுடால் மச்சர் மட்டும். ஒரு சட்டை வேணும் கொட்டை வேணும் போயா மோல. என்ன மாமா? அப்ப இவள நிறைய மூஞ்ச பார்க்கல. நீ இதை பார்த்தா பேசிக்கிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்ல. அவன் பாட்டில் அங்க வச்சு வச்சு தூக்கி தூக்கி அதே யாவும் வருது ஒருக்கும். உன் பேர் என்னப்பு? மறக்க முடியாது இந்த வாகனத்தை. எங்களுக்கு மட்டும் தெரியும் பார்த்தா மத்திக்கும் தெரிஞ்சிருக்கு பாரு இந்த லட்சணம். ஆமா ரவி வாடா சீக்கிரம். உன்னேரு இதுல விழுந்து கடிக்கிறேன். அடியே இது பிரதாப் சீன் கம்பெனியா இல்ல பிரதாப் ராஜா? சரி என்ன ஆளாளு கூட்டி என்ன செய்யணும் என்ன சொல்றேன்? என்ன நீங்க போங்க நான் செஞ்சுக்கிறேன் போங்க. போயிருச்சா? இங்க வா. அதுக்கு நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனி வந்திருக்காரா? வெள்ளங்கும்டா. அவர் யாரும் உன்னோட சித்தப்பா மையா? அவரை வர சொல்லுங்க பாப்போம். சாமி சாமி புல்ரோசர் இங்க வாங்க வாங்க சாமி. ஆமா அது ஒண்ணுதான் பாக்கி. வாங்க பாருங்கள் சாமி. இன்னும் போல 5000 பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழுக்கி விடலாமா? காட்டு பட்டு தடுக்கி விழலாம் வா மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படுக்கி விழலாம் வா மாமா. அச்சமடம் நான மறந்தாச்சா காத்தோடு கத்தாக பிறந்தாச்சா. அச்சமடம் நான மறந்தாச்சா காத்தோடு கத்தாக பிறந்தாச்சா. வீணாமா சாமி வீணாமா என்ன போல பொண்ணு ஒண்ணு வீணாமா. வீணாமா சாமி வீணாமா
என்னால சிரிப்பட. ஏன் சாமி நடந்தது என்ன? நீங்களும் பார்த்து விட்டீங்களா அந்த ஐயா பழமா? ஆடி பாடி வரவேற்பதுக்குள்ள பம்பு. வெக்கமா இல்ல உனக்கு? அந்த மாதிரி எல்லாம் மனுஷன் பண்ற வேலை இல்ல சாமி, எப்ப நாடகம் வந்து அப்பயே ஊத்தி விட்டீங்க. வெக்கமான சுடு சொன்ன எதுவுமே இல்ல. இல்ல கலட்டி வீட்டுல வச்சிருக்கேன். அந்த பிள்ளை ஏன் அவ்வளவு மசக்கையா இருக்கு? என்னப்ப அந்த பிள்ளைக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கான். அப்படியா? ஆமா. ஒன்றவைங்க அதை பார்த்துச்சுதான் இல்லை அதை பார்த்துட்டு வாந்திர மாதிரி. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை நானும் விடமா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அதுவா மூக்குக்கு மேலே மூக்குத்தி போலே மச்சமுள்ளதே, அதுவா 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 கழுத்துக்கு கீழே கவிதைகள் 2 மீச்சமுள்ளதே, அதுவா 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 அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை வானை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. வெள்ளை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே, அதுவா தள்ளி உள்ளதே, அதுவா சங்கு கழுத்தில் பாசி மணிகள் அங்கே இருக்கு, கோலம் போடுதே, அதுவா கோலம் போடுதே, அதுவா ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போது புன்னகை செய்வாள், அதுவா 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 ஓரிரு வார்த்தை தப்பாய் போனாய் உதடு கடிப்பாய், அதுவா 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 அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டு எங்க இருக்கா? உள்ள இருக்குப்பா, வாப்பா. மந்திரிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. எங்க இருக்கட்டும் தங்கச்சி, சம்பளம் தான் கொடுத்து போறாப்ல. தங்கச்சி நீ ஆண்டி செய்வன் குளார் மாதிரி நிக்கிற தங்கச்சோ, அதுதானோ தங்கச்சி, என் தங்கச்சி உனக்கு